நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. இப்போ எஸ்பிஓக்குள்ள ஒரு கேள்வி அதிகமாகவே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு விதமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு கொஸ்டின், மறுபடியும் எஸ்பிஓ சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா? ஸோ இந்த கொஸ்டின் ஏன் கிரியேட் ஆகுச்சுன்னா, எஸ்பிஓ போர்ட்டலில் நிறைய விஷயங்கள் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதையுமே ரீட் பண்ணாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ரெட்னால தான் நிறைய நபர்களுக்கு இந்த கொஸ்டின் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே சேல்ஸ் டீமில் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா, அது பைமோட்டாக இருந்தாலும் சரி, எடுகோஸ்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ மறுபடியும் எடுகோஸ்ட்டில் ஒரு பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் எல்லாமே ஒரு வீடியோ பிளானிங் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் நோட்டீஸ் போர்டில் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதுக்குள்ளே ஒவ்வொரு குரூப்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸ், அவங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ். ஸோ இந்த ஆன்சர்ஸ் யார் பண்ண சொல்கிறான்னு சுத்தமாக புரியலை. யாரும் எந்த வித குழப்பங்கள் வேண்டாம். ஏற்கனவே பைமோட் எடுகோஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் மறுபடியும் கிடையாது. ஏற்கனவே பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மறுபடியும் ரிட்டன் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கூப்பன் ரிலேட்டட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டை மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் நிறைய சேஞ்சஸ் எவ்வளோ மாறி இருக்குன்னு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வரும். நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கு பிறகு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிற ஆன்சரை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க எந்த டீமுக்குமே. ஸோ மறுபடியும் உங்களுக்கு ரீபர்ச்சஸ் வராது. இந்த அப்டேட் ரிலேட்டட் இது மறுபடியும் ஏன் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நடங்க.